இன்றைக்கி வந்து நான் நொய்டாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து லாஸ்ட் சண்டே வந்து அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குங்க. அதாவது 2 லேபர்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா வந்து பேமெண்ட்டில் அப்போ இருந்திருக்காங்க, உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ஒரு லம்போர்கினி அப்படிங்கிற ஒரு பெரிய லக்ஸூரியஸ் கார் வந்து ஏற்றிருக்கு. இவங்க இந்த 2 லேபர்ஸும் எங்கே வந்திருக்காங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து வந்தவங்க. அவங்க இது நடந்த இடம் வந்து நொய்டாவில். இது வந்து என்னென்னா ரிச் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி கார்லாம் வச்சுப்பாங்க, அதாவது அப்படின்னு நியூஸில் போட்டிருந்துச்சு. இந்தியன்ஸ்லேயே வந்து ஒருத்தர் 2 பேர் மாதிரி தான் வாங்குற அளவுக்கு தான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக அந்த காரு, பயங்கர ஸ்பீடாக போகும், லக்ஸூரியஸ் கார் இது. அந்த ஆக்சிடென்ட் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா, ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஆள் பேர் வந்து தீபக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிடென்ட் செஞ்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாராவது செத்து போயிட்டாங்களா, யாரும் ஏதாவது டெத் ஏதாவது ஆகிருக்கா, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு கேட்டு இறங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தா கிரிட்டிக்கலாக வந்து இந்த 2 பேருமே வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருந்தனால வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஐசியூவில் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது காலில் இருக்கிற எலும்பு தான் உடஞ்சி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரை வந்து வண்டி ஏற்றிட்டான்னு இல்லைங்களா, அவன் வந்து அந்த ஆள் அக்யூஸ்டை வந்து தீபக்கை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து 2 வீலரோட ப்ராப்ளம் அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். நான் எதுவும் பண்ணல, நான் நார்மலாக தான் இருந்தேன், 2 வீலர் தான் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு, 4 வீலர் தான் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்வெஸ்டிகேஷன் வந்து அண்டர் வேலை இருக்குது. இவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் ஃபர்தராக அவன் வந்து ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருக்கானா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கானா அப்படின்னு போலீஸ் அவங்க ஸ்டைலில் கேட்கும்போது தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். இவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு இது வரைக்கும் நியூஸில். அதாவது நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம், சரியாக வந்து கவனம் சரியாக இல்லாமல் இருக்கும்போது நம்மளால் வந்து வண்டியெல்லாம் ப்ராப்பராக ஓட்டுறது கஷ்டம். அதாவது நம்ம கவனம் வந்து சரியில்லாமல் இல்லாட்டி வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து போதையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னு போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ ஐ கார்டில் கொடுக்குறேங்க. அதாவது வந்து நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸோ இல்லாட்டி அந்த போதை ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டோ நம்ம வந்து கஞ்சா அந்த மாதிரிலாம் இழுத்துட்டு வண்டியை ஓட்டும்போது நம்ம ஸ்டேபிளாக இருக்க மாட்டோம். அது தாறுமாறாக வண்டி போகும். ஆக்சிடெண்ட்லாம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அக்கறை ஆகிறதுக்கு. அதை மற்றவங்களை வந்து கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்மளே வந்து காயப்படுத்திக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அட்லீஸ்ட் வண்டி ஓட்டும் பொழுது அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவும் மிகவும் சிறந்தது. இப்போ 4 வீலர்லாம் ப்ராப்பர் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் பண்ணுறது நல்லது. நம்ம வந்து ஹைவேஸ்லாம் ஸ்பீடாக போகிறோன்னா சடனாக யாராவது குறுக்க வந்துட்டாங்க, மாடு வருது, நாய் வருது, ஏதாவது வந்து வந்தால் கூட வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வண்டி வந்து கவிழ்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. எந்த ஸ்பீடில் போகணும்னு ரூல்ஸ் இருக்கோ அந்த ஸ்பீடில் போனால் மட்டுமே தான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கும் வந்து சேஃப் அது. அவ்வளோதாங்க. இனிமேல் அடுத்த என்ன சொல்ல போகிறாங்க வந்து பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.